வேண்டிய ஜுவல் செட்டு. இது வந்து ஒரு 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து பாப்பாக்காக வாங்கினேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ஜுவல்லரி செட்டு. இங்கே பாருங்கள், லக்ஷ்மி வச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து ஆரம், நெக்லஸ்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா சாமி ஜடைக்கு வந்து வைப்போம் இல்லைங்களா, இந்த ஜடையில் வைக்கிறது, அது முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். இது ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால சரி நம்ம இந்த வருஷம் இதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சாமிக்கான இந்த ஜடை, இது ரொம்ப ஆசாசியாக நான் வாங்கினேன். ஏன்னா இந்த மாதிரி போடணும், வச்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை. போன வருஷம் என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜவுரி முடி மட்டும் நான் வச்சுருப்பேன். ஆனால் இந்த வருஷம் இப்படி நான் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அதே மாதிரி தான். இது வந்து இந்த கொண்டை வந்து நீங்கள் பாப்பாவோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆண்டாள் கொண்டையில். இது வந்து கொண்டை மட்டும் இருந்தது. நான் கீழே கொஞ்சம் இந்த பன் வச்சு அது கூட இந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கிராண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாமியோட முகம். இது நம்ம போன வருஷம் வாங்கின முகம்தான். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த புல்லாக்கெலாம் இல்லாமல் இருந்தது. இந்த புல்லாக்கு, இந்த மூக்குத்தி, அப்புறம் கீழே இந்த ஒரு 2-3 லைன் வந்து இந்த கல், அப்புறம் சைடில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒட்டினேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால. வந்து இந்த க்ரௌன் மாதிரி இருக்கிறது இது வாங்கினேன். பட் தெரியல இது யூஸ் ஆகுமா அப்படின்னு வந்து தெரியல. நாளைக்கு அம்மாவோட முகம் வச்சு நம்ம செட் பண்ணும் போது இது இன்கேஸ் யூஸ் ஆனிச்சுன்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இதுவும் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்காக ஏதாவது பூ எல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சேன். இது வந்து தட்டு, இது வந்து அந்த உருளி, நம்ம பூ போட்டு வைக்கிற உருளி, விளக்கு, தூபத்துக்கான தேவையானது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம வச்சு கொடுப்போம் இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஒட்டிட்டாங்க போல, நான் இதை பார்த்தேன். என்ன நான் வாங்கினேன் அப்படின்னு காமிக்கட்டுமா? இந்த லக்ஷ்மி ஃபோட்டோ வந்துங்க ஆக்சுவலி வேற ஒரு திங்ஸ் கூட லேபிளாக இருந்தது. இது நான் வாங்கும்போது என் கையில் வந்து விழுந்தது. எனக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரன் கேட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்து வந்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5 பிளேட் மட்டும் நம்ம இந்த வருஷம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதில் வந்து அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் இருக்கும் இல்லையா, அப்புறம் இது வந்து மெகந்தி கோனு, அப்புறம் இது எல்லாமே வந்து ப்ளவுஸ் பிட்டு. கொஞ்சம் ஒரு பிரைட் கலர்ஸாக இருந்தால் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்குறது யூஸ் ஆகணும். ஒரு பிரைட் கலர்னால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு சாரீ வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு 5 ப்ளவுஸு. அடுத்து வந்து கண்ணாடி அரேஞ்ச் பண்ணுறதை காமிக்கிறேன், எப்படி நான் இதை அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடம் தான். இந்த குடம் தான் வந்து ரொம்ப மெயின். ஏன்னா இதில் தான் வந்து நம்ம சாமியோட கை கால்லாம் வச்சு நம்ம வந்து கட்ட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிக்கு தேவைப்படும். இந்த ஸ்டிக் வந்து நம்ம கட்டப்பையிலலாம் இருக்குல்ல, அந்த அது வந்து நான் வச்சுக்கிட்டேன். இது என்னென்னா ஒன்று வந்து இப்படி, இன்னொன்று வந்து இந்த அது வந்து பின்னாடி இருக்க மாதிரி வச்சு கட்டணும். அடுத்து அதான் பச்சரிசி, அது சாமி பொருட்கள்லாம் போடுறது வந்து நான் இதில் போட்டுட்டு, இதை வந்து இப்போ ஒரு செலோஃபேன் டேப் போட்டு ஒட்டிட்டு, இதுலேயும் கொஞ்சம் திங்ஸ் வச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். போன தடவை வந்து நான் பச்சரிசி வச்சு பண்ணேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் தண்ணியில் வச்சு பண்ணலாம், அந்த தீர்த்தம்னு சொல்லுவாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணால் நம்ம வீட்டுக்கும் தெளிச்சிக்கலாம், நம்மளும் வந்து அதை குளிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து பூஜையில் வச்சுட்டு நம்ம வந்து எப்படியும் அந்த 108 போற்றிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். 108 போற்றிலாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கெயின் ஆகும்.
அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டியை நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த வருஷம் வந்து தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இது அப்புறம் இது கட்டுறதுக்கு வந்து கயிறு. வாங்க பார்க்கலாம். வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தீர்த்தம் வச்சு அந்த கலசம் வந்து எப்படி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ மஞ்சள் பூசினேன், அதனால் கொஞ்சம் மஞ்சள் ஐ மீன் கையெல்லாம் மஞ்சள் அந்த மஞ்சள் அதாவது குடத்துக்கு பொட்டு வைக்கிறதுக்காக நான் வந்து எடுத்தேன். எத்தனை தடவை நம்ம வந்து இந்த வீடியோலெல்லாம் வரலட்சுமி விரதம் பூஜை பார்த்தாலும் இந்த கட்டுறது இது எல்லாமே ரொம்ப டஃப்புங்க. ஆனால் என்னால் இதில் வந்து சாரீ ட்ரேப்பிங் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நானே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு இதை நான் பண்ணி முடிக்க. எதுவும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும், பட் என்னோடய திருப்திக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து டைம் ஆச்சு, அப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வர வேண்டிய டைம் ஆகிடுச்சு. நான் வந்து இதை என்ன பண்ணேன், ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கால் மேலே கால் போட்ட மாதிரி வேணும், இந்த மாதிரி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் சொன்னான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிளாத் எடுத்து இதை மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு பாப்பா வந்தோடனே இதை நான் காமிக்க போகிறேன். அவன் என்ன சொல்கிறா அப்படிங்கிற அதை வந்து பார்க்கலாம். அவளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து மூடிட்டேன், பார்க்கலாம். நான் வரமகாலட்சுமிக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? ஃபேஸ்ல இனிமே தான் வைக்கணும். A few moments later.